மணிகண்டன், ஒரு அதிமுக இதுக்கு இதை இக்னோர் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ஒரு பார்வையை திரு பாலச்சந்திரன் முன்வைக்கிறாரு. விஜயோட இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஜெயக்குமார் கடும் விமர்சனங்கள்லாம் கூட கொடுத்துருக்காரு, மற்ற முன்னாள் அமைச்சர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே திரு நடிகர் விஜய் அவர்கள் இது போன்ற அதிமுக மீதான சில கடினமான வார்த்தையை உபயோகித்தது கூட அதிமுக மௌனம் சாதித்த போது ஏன் அதிமுக கடந்து போகுது என்று கேள்வி கேட்டாங்க. அப்போ இப்படி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிற போது எதிர்வினை ஆற்ற வேண்டியது அதிமுக கடமையாக இங்கே மாறி இருக்கிறது மறுபடியும் உண்மை. இப்போ நடிகர் விஜய்ங்க கட்சி துவங்கினாரு, துவங்கிய பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாரு. ஆனா கூவி அழைத்துமே யாருமே வரல, யாருமே சீண்டல. இப்ப விளைவாக பார்க்க திரும்ப சினிமா நடிகர் மாதிரி மேடையில் ஆட்டம் போடுறாரு, பாடுறாரு. அவங்க அரசியல்வாதியாக ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடோ தத்துவமோ எதை பற்றியும் 3 ஆண்டு தொடங்குகிற தருவாயில் கூட அவரால் பேச முடியலைங்க, பேச தெரியல. அப்ப அவருக்கு என்ன, இந்த சினிமா மாய ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆட்சியில் அமரலாம் அவருக்கு எதுவுமே தெரியவில்லை என்பதை மறைத்துக் கொண்டு வெவ்வேறு வகையில அதிமுக ஒரு மாறி பேசுறது, திமுக ஒரு மாறி பேசுறது, அப்போ அதிமுக பேசாத மாதிரி பிஜேபி பேசுறது, இதெல்லாம் விவாதமாக்கப்பட வேண்டும், பேசுவதாக மாற வேண்டும் என்று இல்லையாருடைய அவருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையே கிடையாது. இல்ல, அவர் பாலச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, அவர் வியூகத்தை சரியா பிச் பண்ணிருக்கிறாரு, இவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க, அவரோட வியூகம் அதுவாக தான் இருந்ததுங்கிறாரு, ஸ்ட்ராட்டஜி அதுதாங்கிறாரு. இன்னொன்று, இந்த கட்சியை இப்போ விஜய் பேரை சொல்லனாலும் ஒரு பிரம்மாண்ட கட்சி வருகிறது, கொடியை செய்யுது, இதெல்லாம் கொடுக்கும்போது அப்போ எதிர்பார்ப்போடு இருந்தது யாருங்கிற ஒரு கேள்வியும், அந்த எதிர்பார்ப்புக்குரியவராக விஜய் அதை எடுத்துக்கலங்கிறதும், அப்படின்னா யார் அங்கே அட்வான்டேஜ் பொசிஷனுங்கிற கேள்வியும் வருது. இல்ல, கூட்டணிக்கு எல்லாருமே விரும்புறது வரட்டும் நினைக்கிறது தவறு இல்லைங்க, யாருனாலும் கருதலாம். திமுக மாற்றம் நினைக்கிறது தவறு இல்லை, அது சரியானது. ஆனா எதிர்வினை ஆட்சி நம்முடைய கட்சியை நம்மை நோக்கி அந்த வார்த்தைகள் வருகிற போது பதில் தாக்குதல் தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. ஏன்னா எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு கொண்டு தன்னை 77, 67 மாறி பேசுறாருங்க. அதாவது எம்ஜிஆர் கூட சினிமாவே இருக்குங்க, புகை பிடிக்கல, மது அருந்தல, அதே மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புல, இதெல்லாம் எம்ஜிஆர் செய்து நட்காதீங்க. நிஜ வாழ்க்கை இருந்தார், ஆனா நிஜ வாழ்க்கையே ஒரு வல்லலாக மாறி இருந்தார். ஆனா விஜய் அரசியலும் இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லைங்கிறத இதெல்லாம் பார்க்கணும். அப்போ சினிமாவில் தவறான கருத்துக்களை போய்த்து விட்டு அரசியலில் பெரிய தத்துவத்தையே சினிமாவில் சொன்ன மாதிரி அரசியலை தன்னை முன்னிலைப்படுத்த முயற்சியாங்க. இது எல்லாம் அதிமுக ஏன் கவனிக்காம இருந்துன்னு சொன்னா, திமுக மட்டுமே முன்னிலைப்படுத்தி மற்றவர்களை பற்றி கவலைப்படாம பேசி வந்தாங்க. ஆனால் அந்த திமுக மட்டுமல்ல, தங்களை மிருசேர வீழ்த்துவதற்கான முயற்சியை இல்லை வரலாறு பேசுவது கட்டாய கடமைங்க. இப்போ விஜயுடைய அரசியல் பாக்குறவங்க ஒவ்வொரு நாளும் எங்கேயுமே வெளியில வரல, ஒரு போராட்டத்துல மக்கள் பிரச்சனை பேசவே இல்லை, எந்த கருத்தும் சொல்ல. விவசாயிகள் பத்தி என்ன நிலைப்பாடுங்க தெரியாது, மருத்துவத்தை பத்தி என்ன நிலைப்பாடு தெரியாது, கல்வி எதுவும் பேசவும் இல்லை. பேசினாலும் தெரியும் சொல்லலாம். அதாவது எழுதி கொடுப்பவர்களால் எழுதி கொடுத்து பேசலாம் பரவாயில்ல, எந்த புரியலுமே இல்லாமல் ஒருவரால் சினிமாவை மட்டுமே மூலமாக கொண்டு அரசியலில் உயர முடியும் என்று நினைக்கிறார்கள் சொன்னால், அதாவது 10 நாள் பணியாளர் இருப்பார், 1 மாசம் கழிச்சு வெளியே வருவார், 4 வார்த்தை பேசுவார், மீண்டும் தொடங்கி போவார். இதை மட்டும் வைத்துக் கொண்டு ஆட்சி வேடத்தில் அமர்ந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை எல்லாரும் உணர்றாங்க. நிச்சயமாக இந்த மாதத்துல தான் உணர தொடங்கி இருக்குதா அதிமுக? போன மாதம் வரைக்கும் உணரலையா? இல்லைங்க, சரியான கேள்விங்க. நான் தொடர்ந்தே சொன்னேன், அதிமுக திமுக தவிர யாராக இருந்தாலும் தங்களை நோக்கி வர வேண்டும் என்று விரும்புவது இயல்பு, இயற்கை. இல்ல, அவ்வளவு ஆபத்தான ஒருத்தரை வரணும்னு விரும்புறது இயல்புன்னு அப்படி இல்லைங்க. நீங்க சொல்லக்கூடிய ஆபத்தானவர் அப்படிங்கிற அந்த இல்லை சார். அதாவது ஆபத்துனா தொடக்கத்துல வரலாறு அவர் நடவடிக்கை தெரியாது. ஒரு கூட்டம், 2 கூட்டம், 3 கூட்டம். அவங்க ஒரு மனிதன், நிலவரமான மனிதன் பேசாத வரைக்கும் பெரிய மரியாதை. அவர் பேசிய பிறகு அவரை பத்தி முழுமையா தெரிய ஆரம்பிக்குங்க. அவர் நோக்கம் என்ன, அவர் தகுதி என்ன, திறமை என்ன, அவரால் என்ன சாதிக்க முடியாது தெரிய ஆரம்பிக்குது. இப்ப முன்னாடி அவர் எதுவுமே பேசல, அப்படிதான் பேச ஆரம்பிக்கிறார். படிப்படியாக வருகிற போது நோக்கம் என்ன பாக்குறோம். எம்ஜிஆரை சொல்லி, அம்மாவை சொல்லி ஊழல் ஆட்சி செய்யாது, அவர் அம்மாவை ஏற்றுக்கிறாரு. எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி மொத்த ஆட்சி போகிறாரு, அவர் எம்ஜிஆர் பார்க்கிறாரு. அவங்க ஒரு குழப்பத்தில் திரு விஜய் இருக்கார். அரசியல் கட்சிகள் எல்லாம் தனக்கு வரும் நினைச்சாரு, யாருமே அவரோடு செல்ல தயாராக இல்லை. வெற்றி பெறக்கூடிய அணியாக இருந்தால் சமயத்தோட ஒரு கருத்துக்களை வெளிவந்தது, அதை நம்பிய போராடுங்க, யாருமே போக மாட்டாங்க. அப்போ இந்த அளவுக்குள்ள விஜயை எல்லோரும் புரிந்து கொண்டமாக அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் நான். பிரதீப்ட போயிட்டு வந்துடலாம். ஒரு கட்சிக்கான வியூகங்களை வைக்கக்கூடிய எல்லா உரிமையும் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இருக்குது அப்படின்னாலும், எதிரில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கெல்லாம் இந்த வியூகம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறதும்
ஒரு குறைச்சி மதிப்பிட்டதா ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதன்மையாக இருக்குது. ஏன்னா மற்றும் பலர் அப்படின்னு சொல்கிறதுல தொடங்கி இன்றைக்கி வந்து அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல, நாங்கள் களத்தில் நிற்கிறோம், இவர் என்ன செய்கிறாரு, நம்பிக்கை இல்லை, இப்போ வந்து ஆபத்தானவராக தெரிகிறாருன்னு மணிகண்டன் சொல்கிறார். இப்போ ஒரு முக்கியமான புள்ளி என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சின்னு அழைப்பு விடுத்த பிறகு இதுவரை ஒருவர் கூட எந்த ஒரு கட்சியும் அவரோட சேரலைன்னா கட்சி தலைவர்களுக்கு தெரியும் தானே கிரவுண்டு. அப்போ அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறார். வியூகம் வந்துட்டு எல்லா கட்சிக்கும் இருக்குமானா கண்டிப்பாக வந்து ஒரு வியூக அமைப்பாளர் இருப்பார், அது ஒரு கம்பெனி கூட செயல்படலாம், இஸ் ஆல் ஃபைன். ஆனால் யார் பின்னாடி இருக்காங்கன்றத வச்சுட்டு மட்டும் ஒரு கட்சியோட வெற்றி நம்ம வந்து கண்டிப்பாக முடிவு பண்ண முடியாது. அந்த வகையில் அந்த கட்சி அவங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்கிறத விட நாம் எப்படி மற்ற கட்சிகளை பார்க்குறோன்னு ஒரு வியூகம் இருக்குல்ல. அதையும் தாண்டி விஜயனை முதல்ல தெளிவாக சொல்கிறாரு, போட்டி இந்த முறை திமுக வெர்சஸ் தாவேகான்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆட்டத்தில் பெருசாக நாங்கள் வந்து அதிமுக இருக்காங்கன்றதை நாங்கள் பார்க்கவும் இல்லை. அண்ட் ஏன் அவர் வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, இப்போ கடந்த முறை வந்து 2024 மக்களவை தேர்தல் நடந்ததில் பாஜக கிட்டத்தட்ட 240 எம்பிக்கள் வச்சுருக்காங்க. எத்தனை தொகுதிகள் வந்து அதிமுக இருக்கு? 0. அதனால பெருசா அவங்க வந்து அதை வச்சு நம்ம பண்ணோம்னா நீங்க இன்னும் எண்ணிக்கையை தொடங்கவே இல்லாத கட்சி தானே. அப்சல்யூட்லி ஃபைன், அதுல மாற்று கருத்து இல்லை. we are untested, ஆனா they are proven, they are zero. இல்ல எங்களுடைய வாதம் அப்படி தான் நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் மாறி இருக்கு. அவங்களுக்கு ப்ரூவன்ல இன்னொரு அம்சம் இருக்கு, 0 in terms of நம்பர் சீட். ஆனால் சதவீதம் ஒன்று வச்சுருக்காங்க, பேசிக்காக ஒரு பர்சன்டேஜை என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இப்போ அந்த சதவீதத்திற்கு மேலே நாங்கள் இருக்கோன்னு எந்த விதத்திலும் ப்ரூவ் பண்ணாத போது நீங்கள் வந்து மற்றும் பலர்னு ஒருத்தரை சொல்லிட முடியுமா? அப்போ ஒரு இல்லை, உங்களுடைய கருத்து சரி அப்படின்னா ஒரு வாதம் இங்கே உடையுது. there is nothing called proven. அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் சொல்ற மாதிரி நத்திங் கால்டு ப்ரூவன் ஒன்று இருக்கு. போன முறை நான் ஆட்சியை பிடிச்சிட்டேன், அதனால இந்த முறை நான் தான் ஆட்சிக்கு வருவேன்ற ஒரு கருத்தும் கிடையாது. சரி, அதனால யாரும் திரும்ப அன்டெஸ்டட் நீங்க எண்ணிக்கை 0 அப்படின்னு அதிமுகவுக்கு சொன்னா நான் உண்மையான விஷயத்த சொன்னேன், தப்பு அதுல மாற்று கருத்து இல்ல. பாஜகவுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் விட்டுருங்க. அப்ப பாஜக மற்றும் பலர்னு எப்படி சொல்றீங்க? என்டிஏன்றது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுதான் அவங்க ஒரு தேசிய அளவில் பெரிய கட்சி இருக்காங்க. அதனால அந்த இடத்துல தான் வியூகமா இங்க அதிமுக தலைமையில கூட்டணின்னு அதிமுக சொல்லுது. திமுக வந்து இவங்களை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமைன்னு சொல்றாங்க. அதே குரலை விஜயும் எதிரொலிக்கிறார் அந்த இடத்துல. அதிமுகவை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? ஒரு பக்கம் இருக்கட்டும், இதற்கு முன்னாடி அதே கட்சியில அந்த கட்சியோட தலைவராக இருந்த திரு அண்ணாமலை கூட ஒரு பொருட்டு அதிமுக மதிக்கல. முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெற்றி பெற வைக்கிறது என்னுடைய நோக்கம் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. அது இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்திலே சொன்னாரு. கரெக்ட். அவங்க பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த ஒருத்தரே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு சொல்லி சொல்ல. அண்ட் அதெல்லாம் தாண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா 1977 விஜய் சொன்ன டிரான்ஸ்கிரிப்ஷனோட சுருக்கம் 77 அவர் முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு முதல் முறையா அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு பேசும்போது என்ன சொல்றாரு, அண்ணா உட்கார்ந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்காருன்னு நான் வந்து கண்ணீர் விட்டு அழுதேன் அப்படின்னாரு. அதே நிலைமை அதற்காக தான் அதிமுக ஸ்டார்ட் பண்ணப்படுன்னு சொல்லி சொன்னார். விஜய் ஆல்மோஸ்ட் டேக்கிங் த சேம் ஸ்டாண்ட்ஸ். 2017 2021